ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குடும்ப ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பற்றிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க ஒரு 48 நாள் நடக்குங்க. இந்த 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம். அப்போ எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18/10/2025 இந்த தேதியில் இருந்து 3/12/2025 இந்த தேதி வரைக்கும் இந்த அதிசாரா குரு பயிற்சி என்பது நடக்குங்க. அப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்களுக்கு 3 விதமான பலன்களை தரப்போகிறாருங்க. அப்போ அந்த 3 விதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ அந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான முயற்சி தான் இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானுடைய பலன்களை அதிவேகமாகவும் தருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த அதிசாரா குரு பயிற்சி. அப்போ இதை ரெண்டில் எதை நாம் எடுத்து பயன்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும், எதனோட அடிப்படையில் நமக்கு நன்மைகள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியதை நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல இல்லைங்க. அப்போ என்ன அப்படின்னா, அதிவேகமான அதிவிரைவாக அந்த குரு பகவானோட பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இல்லைங்களா, அதையை பயன்படுத்தி தான் இப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த இடத்துல. சரிங்களா? அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்குன்னு சில குணங்கள் உண்டுங்க. அந்த குணங்கள் என்ன அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தீங்கான செயல்கள் யாருக்கும் செய்ய மாட்டார்கள் இவர்கள். அப்படின்னா என்ன, கெட்டது மனசறிஞ்சு யாருக்கும் இவங்க கெடுதல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராதுங்க. இது தாங்க மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுடைய ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி எந்த கட்டத்திலேருந்து எந்தெந்த இடத்த பார்வை பார்த்து என்னென்ன பலன்களை தரப்போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியை பார்வை பார்க்குறார். ஒன்று. ரெண்டாவது பார்க்கும்போது 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியை பார்வை பார்க்குறார். அதே போல் 9ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ இந்த 3 கட்டங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அப்படி பார்த்தோம்னா, மிதுன ராசியில் இருந்து 5ஆம் இட பார்வையாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு பூர்வீக ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது புத்திரஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். இந்த பூர்வீக ஸ்தானம் இந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறத மெயின்க இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை பூர்வீக சொத்தை பிரிக்கக்கூடியதில் இது நாள் வரைக்கும் தடை ஏற்பட்டு இருந்திருக்கா, கட்டாயம் இனிமேல் உங்களுக்கு அதில் அந்த நன்மைகள் எந்த காரணத்தை கொண்டும் நன்மை கட்டாயம் நடக்கும். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், உங்களோட பாகப்பிரிவினைகள் நல்ல விதத்தில் நடக்கும், பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய எந்த குறைகளாக இருந்துட்டாலும் உங்களை விட்டு விலகி நிற்கும். ஒன்று. ரெண்டாவது பார்க்கும்போது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லுவோம். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிருச்சுங்க, 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருச்சுங்க, குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இல்லைங்க. அப்போ அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு கை கொடுக்குமா, கரு கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கட்டாயம் கை கூடுங்க, கரு கூடுவதற்கான இந்த 48 நாள் அப்படிங்கிறது இந்த ஒரு மண்டலமாக அதிசாரா குரு பயிற்சி நடக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, வேகமான பலன்களை, குரு பகவானுடைய வேகமான பலன்களை, குரு பார்த்தல் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி நன்மையில் முடியும்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி குரு பகவான் ஒரு தாமதமான உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடில் உங்களுக்கு ஒரு
பலன்கள் கொடுத்துட்டு இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ இந்த குரு இந்த இடத்துல வேலை செய்வார். அப்போ இந்த குரு இந்த இடத்துல வேலை செய்யும் போது உங்களுக்கான அந்த புத்திர பாக்கியஸ்தானம் கருக்கூடும் தன்மை கட்டாயம் கொடுப்பாரு குரு பகவான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ அதன் போல் உங்களுக்கு வந்து பாருங்க குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான ஒரு கால சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு தருணமாகவும் ஒரு வரப்பிரசாதமாகவும் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்த கட்டமாக அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் அப்படிங்கிறது நார்மலாகவே அவங்களுடைய மனசுலேயும் அவங்களுடைய எண்ணத்தில் உதயமாயிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது காதலில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அந்த பொன் வழியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, இல்லை என்னால் அவங்கள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியலைங்க அப்படின்னா நான் லவ் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு தடை தாமதங்கள் நடந்துகிட்ருக்குதுங்க, இல்லை அதில் ஒரு குழப்பமாகவே நீடிச்சிட்ருக்குதுங்க அப்படின்னா அந்த குழப்பங்கள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தீரும். அப்போ அந்த குழப்பங்கள் தீரும்போது உங்களுடைய நல்ல விதமான செயல்களை பயன்படுத்தி நல்ல ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நீங்கள் கொடுத்து அந்த காதலை உங்கள் கைவசமாக தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்குதுங்க. இதை சரியான ஒரு நேர காலகட்டத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தவறாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். உங்களுடைய காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ காதல் உங்களுக்கு உதயமாகுமா, அந்த காதல் அப்படிங்கிறது வளருமா, கட்டாயமாக வளரும். உங்களுக்கு திடீர்னு இது வரைக்கும் நான் லவ்வே பண்ணலைங்க, எனக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னா இந்த 48 நாளில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து உங்கள் மனசுக்கு திருப்திப்பட்ட மாதிரி உங்கள் கண்ணுக்கு அழகானவங்களை நீங்கள் ரசித்து காதல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியை பார்வை பார்க்கும்போது 7ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலஸ்தரஸ்தானங்க. கலஸ்தரஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கும்போது இது வரைக்கும் நான் பெண் பார்த்துட்ருக்குறேங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறேங்க, எனக்கு சரியான ஒரு வரன் அமையலைங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் இல்லைங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, திருமணம் ஆன வகையில் என்னோடய வாழ்க்கையில் குழப்பங்களே நடந்துகிட்ருக்குதுங்க, தேவையில்லாமல் பிரச்சனைகள் வளர்ந்துட்டுருக்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழப்பங்களும் அந்த பிரச்சனைகளும் இந்த இடத்துல சரி பண்ணிடுவாருங்க இந்த குரு பகவான். ஒன்றாச்சுங்களா? அடுத்தது வந்து பார்க்கும்போது நான் புதுசாக வரன் தேடிட்டுருக்குறேங்க, நான் பெண் பார்த்துட்ருக்குறேங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறேங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் எடுத்த நொடியில் கைகூடி வரக்கூடிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய அதிசார குரு பயிற்சி பலன் இந்த 48 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும், ஒரு வரனை கொடுக்கும், திருமண யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை போல தலைச்சிறந்த ஒரு மனிதர், வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதர் யாருமே கிடையாது. அந்த அளவில் நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பார்க்கும்போது அந்த 7ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்கள்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு நண்பர்களாலேயே கூட நன்மைகள் நடக்கும். இல்லைங்க நான் பக்கத்திலே ஒரு நல்ல ஒரு நண்பரை, ஒரு பெண் நண்பரை வச்சுட்டு இல்லை ஒரு ஆண் நண்பரை வச்சுட்டு நான் ரொம்ப தூரம் திருமணத்துக்கு அலைஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்போ அதன் போல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களையே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும். அதே போல் அந்த திருமணமே கூட நண்பர்களுடைய மூலியத்தினாலேயே உங்களுக்கு அந்த திருமணம் நடக்கிறதுக்குண்டான பாக்கியம் கட்டாயம் இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் அந்த 7ஆம் இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகள்னால் யாருங்க? தொழில் செய்யக்கூடிய நாம் கூட இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3, 4, 5 பேர் வச்சுருக்க அந்த கூட்டாளிகளை தான் பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற அந்த கூட்டாளிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த கூட்டாளிகளால் இது வரைக்கும் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு இருந்தீங்க, இல்லைங்க அவங்கக்கிட்ட எனக்கு பகைமை உருவாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனி அந்த பிரச்சனைகள் அந்த 48 நாள் உங்களுக்கு தீரும், அது குறையும். அப்போ அந்த நண்பர்களால் அந்த கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கைகூடும். தொழில் ரூபத்தில் அவங்கள வச்சு நீங்கள் இப்போ இந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் வராது, கட்டாயமாக வராது. சரிங்களா? அப்போ அந்த நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது அந்த கூட்டாளிகளை வச்சு பயன்படுத்தும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலை இந்த இடத்துல நீங்கள் சாதிப்பீங்க.
அப்போ ஒரு தொழிலுக்கு நீங்கள் முதலாளியாகவும் இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் தொழிலாளியாகவும் இருந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் மத்தியில், கூட்டாளிகள் மத்தியில் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல யோசனைகள் வரும். கூட்டாளிகள்னாலையும் நண்பர்களாலையும் நல்ல ஒரு யோசனைகள், நல்ல நன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இடத்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசியில் இருந்து 9ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறோம். அந்த கும்பராசி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? பிதிருஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பிதிருஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்ததாக பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ பிதிர் அப்படின்னா யாருங்க? தகப்பன், அப்பா வழி சொத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துட்டாலும், இல்லை அப்பா மூலியத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த 48 நாள் இந்த அதிசார குரு பயிற்சினால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதனோட வகையில் தடைப்பட்டு இருந்திருந்தாலும் அந்த தடைகள் விலகும். தகப்பனால், இல்லை அப்பாவுடைய வர்க்கத்தினால, இல்லை அப்பாவுடைய சொந்த பந்தத்தினால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்கியம் அப்படிங்கிறது என்னங்க? கொடுப்பனைகள், நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கைகூடி வரும், கை கொடுக்கும். அப்போ அது கை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதை ஒரு நல்ல ஒரு முயற்சி, சிந்தனை, யோசனைகளோடு நீங்கள் செயல்பட்டு சாதிச்சிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். அப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சினால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா, அல்லது உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா, உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் கொடுக்குமா அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க. குருவினுடைய விசேஷ பார்வையான 5ஆம் இட பார்வையும் 9ஆம் இட பார்வையும் உங்களுக்கு இருக்கக்கூடியனா கட்டாயம் உங்களுக்கு கெடு பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஆக நீங்கள் மேலும் இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு ஜோதிடர் கண்டு பார்த்தாலும் சரி, உங்களோட ஜாதகத்தை கொடுத்து இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நமக்கு நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சு அதனுடைய பலனை அனுபவிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லதே நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கான சிறந்த பதிவுகளை கொடுத்து உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் ஏதாவது இருந்து சொன்னீங்கனாலும் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன். அதே போல் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.